இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். 2021 சொன்னது அப்படியே காப்பி. திமுக மீது அண்ணாமலை அட்டாக். லோக்சபா தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை திமுக இன்று வெளியிட்டது. பெட்ரோல் விலை லிட்டர் ரூபாய் 75, டீசல் 65, சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கப்படும் என பல அறிவிப்புகள் வெளியானது. திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றிவிட்டதாக மேடைக்கு மேடை பொய் சொல்லிக் கொண்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். அதே தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே மறுபடியும் வருகின்ற லோக்சபா தேர்தலுக்கும் கொடுத்துள்ளனர். இதிலிருந்தே எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பது தெரிகிறது. திமுக தனது 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலையை குறைப்போம் என்று பொய் கூறி ஏமாற்றியது. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்தும் அது குறித்து எதுவுமே பேசாமல் இருந்துவிட்டு தற்போது லோக்சபா தேர்தலுக்கும் அதே பொய் வாக்குறுதியை கொடுக்க வெட்கமாக இல்லையா? இதுபோக 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்ற 2021 தேர்தல் வாக்குறுதியையும் அப்படியே மீண்டும் இந்த லோக்சபா தேர்தலுக்கும் கொடுத்திருக்கிறது திமுக. மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பது உறுதி என்ற நிலையில் திமுகவின் போலி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காகிதம் மட்டும்தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இனியும் திமுகவின் நாடகங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். நீட் ரகசியத்தை இன்னும் உதயநிதி வெளியிடவில்லை. லோக்சபா தேர்தலுக்கான 16 வேட்பாளர்கள் அடங்கிய அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். புதிய தமிழகம், SDPI ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய பாஜக அரசுடன் ரகசிய கூட்டணி வைத்துள்ள திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை. அதிமுக கூட்டணி வென்றால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழகத்தின் நலனுக்காக போராடுவோம். நீட் தேர்வு ரத்து ரகசியத்தை அமைச்சர் உதயநிதி இன்னும் தெரிவிக்கவில்லை என பழனிசாமி கூறினார். 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு திமுகவில் வாய்ப்பு மறுப்பு. லோக்சபா தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஸ்டாலின் அறிவித்தார். அதில் 11 பேர் புதியவர்கள். சிட்டிங் எம்பிக்கள் 6 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் TR பாலு, மத்திய சென்னையில் தயாநிதி, நீலகிரியில் ராசா, தூத்துக்குடியில் கனிமொழி, தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன், வட சென்னையில் கலாநிதி வீராசாமி ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர். திமுக சிட்டிங் எம்பிக்கள் 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படவில்லை. தருமபுரி MP செந்தில்குமாருக்கு பதிலாக மணி, சேலத்தில் MP பார்த்திபனுக்கு பதிலாக செல்வ கணபதி களமிறக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் பொன்முடி மகனும் MPயுமான கௌதம் சிகாமணிக்கு பதிலாக மலையரசன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சியில் சண்முக சுந்தரத்துக்கு பதில் ஈஸ்வரசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். தஞ்சையில் 6 முறை MPயாக இருந்த பழனி மாணிக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை. முரசொலி என்பவர் அங்கு போட்டியிடுகிறார். தென்காசி MP தனுஷ், இளைஞரணியைச் சேர்ந்த இவர் உதயநிதி ஆதரவாளராக தம்மை காட்டிக்கொண்டார். இவருக்கும் சீட் தரப்படவில்லை. தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் நிறுத்தப்பட்டுள்ளார். கேட்டது கிடைத்தது. தினகரன் ஹாப்பி. தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இன்று அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. நாங்கள் கேட்டது கிடைத்தது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட 2 தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பிஜேபி சைட்ல இருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க. குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். இன்னும் வரல. we are waiting for the reply. வரல. எங்க வேட்பாளர்கள், எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட கொடுத்த அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகள் வரட்டும், இதுல ஏதாவது தொகுதிகள் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள்
விட்டு கொடுக்குனாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் அல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைத்திடும். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட் பேங்க் டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதான், அதுதான் உண்மை. ஆனா மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்க 2019 பார்த்திருப்பீங்க இருக்கு. அதனால 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு, எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நிம்மதி பெருமூச்சு விட்ட இடி அதிகாரி அங்கித் திவாரி. திண்டுக்கல் அரசு மருத்துவமனை டாக்டர் சுரேஷ் பாபுவிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மதுரை மண்டல அமலாக்க அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த டிசம்பர் 1 கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட அவர் பின்னர் மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை திண்டுக்கல் தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடக்கிறது. ஜாமீன் கேட்டு அங்கித் திவாரி தாக்கல் செய்த மனுக்கள் திண்டுக்கல் கோர்ட், ஐகோர்ட் மதுரை கிளையில் ஏற்கனவே தள்ளுபடியானது. மீண்டும் ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் அங்கித் திவாரி மீண்டும் மனு தாக்கல் செய்தார். அதில் கைது செய்யப்பட்டு 99 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன், இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, நீண்ட நாள் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும், கோர்ட் பிறப்பிக்கும் நிபந்தனைகளை பின்பற்றுவேன் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு கடந்த 15ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அங்கித் திவாரி சுப்ரீம் கோர்ட்டிலும் ஹைகோர்ட்டிலும் ஒரே நேரத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இது சட்டவிரோதம். எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. ஜாமீன் வழங்கினால் வழக்கை நீர்த்து போக செய்து விடுவார் என அரசு தரப்பில் கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தண்டபாணி சுப்ரீம் கோர்ட்டிலேயே நிவாரணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி அங்கித் திவாரி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கித் திவாரி தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. ஜாமீன் வழங்க தமிழக அரசு கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சூரியகாந்த், KV விஸ்வநாதன் அமர்வு அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மாநில அரசு அனுமதியின்றி வெளியூர் செல்லக்கூடாது, விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், வழக்கு சாட்சியங்களை கலைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டனர். மேலும் அங்கித் திவாரி வழக்கு குறித்து அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் 3.5 மாதங்களுக்கு பிறகு அங்கித் திவாரி ஜாமீனில் வெளியே வருகிறார். பெங்களூரு குண்டுவெடிப்பு, வாய்விட்டு மாட்டிய அமைச்சர். பெங்களூரு ராமேஸ்வரம் கேஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்திலிருந்து வந்தவர்களால் நிகழ்ந்ததாக கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே கூறியிருந்தார். இதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. ஸ்டாலின், பழனிசாமி உள்ளிட்டோரும் கண்டித்தனர். எதிர்ப்புக்கு பணிந்த ஷோபா மன்னிப்பு கேட்டார். கிருஷ்ணகிரி வனத்தில் பயிற்சி பெறுபவர்களை பற்றித்தான் சொன்னேன் என விளக்கமளித்தார். திமுக சார்பில் அமைச்சர் ஷோபா மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. மதுரை சைபர் கிரைம் போலீசில் தியாகராஜன் என்பவர் புகார் அளித்தார். அமைச்சரின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இரு மாநில மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டக்கூடியது என புகாரில் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இருதரப்பினர் இடையே பகையை வளர்த்து பதற்றத்தை உண்டாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் மதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தகுதியில்லாத வழக்கு தள்ளுபடி செய்த ஹைகோர்ட். நாமக்கல்லைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அகிம்சை சோசலிச கட்சியின் நிறுவன தலைவருமான ரமேஷ் தேசிய மலரான தாமரையை பாரதிய ஜனதா பயன்படுத்துவதற்கு எதிராக ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தேசிய மலரான தாமரையை கட்சி சின்னமாக ஒதுக்கியது இது நாட்டின் ஒருமைப்பாட்டை இழிவுபடுத்துவது. எனவே பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கியதை ரத்து செய்யக்கோரி இந்திய ஆணையத்தில் மனு அளித்தேன். ஆனால் மனுவின் மீது தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் இதுபோன்ற செயல் இயற்கை நீதிக்கு எதிரானது. அதனால் எனது மனுவை பரிசீலனை செய்து பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கியதை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்.
இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாமரை ஒரு மதத்தின் சின்னம் என்பதால் பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னத்தை ஒதுக்கியது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி தவறானது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தள்ளி வைத்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் வழக்கில் விசாரிக்க எந்த தகுதியும் இல்லை என்று கூறி ரமேஷ் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வழக்கின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க மனுதாரர் செலுத்திய 20,000 ரூபாயில் 10,000 ரூபாயை சட்டப்பணிகள் ஆணையக்குழுவுக்கு செலுத்த வேண்டும். மீதமுள்ள தொகையை மனுதாரரை பெற்றுக் கொள்ளவும் அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மூளையில் ஆபரேஷன், ஜக்கி வாசுதேவுக்கு என்னாச்சு? கோவை ஈஷா யோக மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு மூளையில் ஆபரேஷன் செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர் வினித் சூரி கூறியுள்ளார். சில வாரங்களாக ஜக்கி வாசுதேவ் தலைவலியால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த 14ஆம் தேதி அவருக்கு மிக கடுமையான தலைவலி ஏற்பட்டது. MRI ஸ்கேன் செய்து பார்த்தபோது மூளையில் இரத்த கசிவு இருப்பது தெரிந்தது. கடந்த 17ஆம் தேதி அவரது உடல்நிலை மோசமடைந்தது. டெல்லி அப்பல்லோவில் ஜக்கி வாசுதேவ் அட்மிட் செய்யப்பட்டார். மூளையில் இரத்தப்போக்கு, வீக்கம் அதிகமானது தெரிய வந்தது. அன்றைய தினமே அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. டாக்டர்கள் நினைத்ததை விட அவர் முழுமையாக ஒத்துழைத்தார். ஜக்கி வாசுதேவ் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என அப்பல்லோ டாக்டர் வினித் சூரி தெரிவித்தார். Sadhguru has just had a very life-threatening situation. He had headache for the last 4 weeks. The headache was very severe, and he was, ignoring the headache and doing all because he wanted to do all his normal activities. He was resuming all his functions, all his meetings. He even carried out the Mahashivratri function on 8th of March, despite the fact that he was in agonizing pain. He somehow ignored the pain and he continued with all his meetings. The pain really became severe on 15th of March. And that's when he consulted me, and we knew immediately that there was something sinister happening, the way the pain was worsening. And this was around 4 o'clock. I insisted that we have an MRI. And the MRI actually showed, that he had massive bleeding in the brain. It was outside the brain and below the bone. There was massive 2-time bleeding, some which had happened about 3 weeks back, one that had happened maybe 2 to 3 days back. But, we insisted that he gets admitted immediately. 17th morning, however, he really got very unwell. He became very drowsy. While talking, he was, just dozing off. He had weakness of the left leg, and we had to rush him to hospital. And even at that time, he would never complain of pain. He would just say, "Doctor, I'm a little unwell." But that morning was the first time he said, "Doc, I think the time has come to do what you want to do." And that's the first time he agreed, that we could go ahead with the surgery. So 17th, we admitted him. When we got the CT scan, there was life-threatening swelling in the brain. The brain was shifted to one side. And he had become very dull, very confused, and the left leg had started to get weak. And we had to undergo an emergency surgery on him on 17th itself. We could get him off the ventilator post-surgery, and he has actually done extremely well, much beyond our expectations.